அருணாச்சலமாகிய நான் 54 ஆண்டுகள் கழித்து நான் வாழ்ந்த என் வீட்டை மீண்டும் ஒருமுறை பார்க்க வந்துள்ளேன். காலங்கள் பல உருண்டோடியுள்ளன, மாற்றங்கள் பல நிகழ்ந்துள்ளன. அது என் வாழ்க்கைக்கே மட்டுமல்ல, என் வீட்டிற்கும் விதிவிலக்கல்ல. இந்த வீடும் பல மாற்றங்களை சந்தித்துள்ளது. ஆனால் அதன் அழகு மட்டும் என் மனதில் என்றும் மாறவில்லை. வாருங்கள், நீங்களும் என்னுடன் சேர்ந்து சுற்றி பார்க்கலாம். வீட்டின் வெளிப்புறத்தை பாருங்கள். நான் என் கையால் 2 தென்னை கன்றுகளை நட்டேன். இன்று அவை இல்லை என்றாலும் அந்த நினைவுகள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன. இந்த 2 படிக்கட்டுகளை ஏறி வந்தால் ஒரு காலத்தில் 4 தூண்கள் இருந்த இடம் இது. இப்போது அது மாறியிருக்கிறது. ஆனால் என் உள்ளத்தில் அது இன்னும் அப்படியே நிற்கிறது. இடதுபுறத்தில் இருக்கும் இந்த சிறிய அறையை பாருங்கள். அந்த காலத்தில் எங்கள் தொழில் விவசாயம், நெல்மணிகள், விதைகள், கருவிகள் எல்லாவற்றையும் இந்த அறையில்தான் பாதுகாப்பாக வைத்திருந்தோம். இதோ நிலைவாசற்படி. இதற்கு இன்று 74 ஆண்டுகள். இன்னும் அப்படியே கம்பீரமாக நிற்கிறது. அதன் அழகு இன்றும் குறையவில்லை. 2 அடி உள்ளே வந்தால் இந்த ஜன்னல் வைத்த கதவை பாருங்கள். இதற்கொரு அர்த்தம் இருக்கிறது. அந்த நாட்களில் வீட்டின் முக்கிய கதவை நாங்கள் மூடுவதில்லை. விருந்தாளிகளை வரவேற்கும் வீடு இது. ஆனால் இந்த ஜன்னல் கதவு மட்டும் எப்போதும் மூடியே இருக்கும். யாராவது வந்தால் முதலில் அவர்கள் யார் என்று பார்த்து, தெரிந்தவர்கள் என்றால் மனமு வந்து கதவை திறந்து வரவேற்போம். வழிப்போக்கர்களாக இருந்தாலும் அவர்களையும் விருந்தாளிகளாகவே பார்த்தோம். அதிதி தேவோ பவா, இதுவே எங்களின் தாரக மந்திரம். இந்த கதவை தாண்டி உள்ளே வந்தால் தூண்கள் நிறைந்த இந்த மணி மண்டபம். இங்குதான் என் பெரிய பேரன் ஆனந்தனின் திருமணம் நடைபெற்றது. பல சந்தோஷ நினைவுகள் இங்கே இன்னும் வாழ்கின்றன. 4 தூண்களுக்கிடையில் நான் கட்டிய அந்த ஊஞ்சல் சாதாரண ஒரு மரத்துண்டு அல்ல. அது என் வாழ்க்கையின் நினைவுகளை தாங்கிய ஒரு சின்னம். அதில் முதலில் என் பிள்ளைகள் ஆடி மகிழ்ந்தார்கள். பிறகு என் பேரன் பேத்திகள் சிரித்து கொண்டாடினர். அதன் பின்னர் என் கொள்ளு பேரன் பேத்திகளும் அதே மகிழ்ச்சியை அனுபவித்தார்கள். இன்று என் எள்ளு பேரன் பேத்திகள் வரை அதில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை நினைத்தாலே என் மனம் நெகிழ்ந்து ஒரு இனிய நிம்மதியும் பெருமையும் என்னுள் பெருகுகிறது. ஒரு காலத்தில் நான் விதைத்த அந்த சிறிய விதை இன்று ஒரு பெரிய மரமாக வளர்ந்து தலைமுறைகளை தாங்கி நிற்கிறது. இதுவே என் உண்மையான வளர்ச்சி, என் வாழ்வின் அர்த்தம். வாருங்கள், ஊஞ்சலாடும் இந்த பகுதியின் மேல் நோக்கி பார்த்தால் ஒரு கூண்டு போன்ற அழகான அமைப்பு கண்ணில் படும். இது வெறும் அலங்காரத்திற்காக அல்ல, பகலில் வீடு முழுவதும் இயற்கை வெளிச்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கட்டப்பட்டது. ஜன்னலை தாண்டி சூரியனின் கதிர்கள் உள்ளே பாய்ந்து வருவது வீட்டிற்கு அழகு சேர்க்கும் இடம். இன்னும் இந்த வீட்டின் மீதமுள்ள பகுதிகளை ஒன்றாக சுற்றி பார்ப்போம். இதோ வலது புறத்தில் இருக்கும் கூடம், அனைவரும் ஒன்று கூடியிருக்கும் இடம். இந்த கூடத்தின் இருபுறங்களிலும் அறைகள், அதே போல் 2 அலமாரிகளும் உள்ளன. இந்த வீட்டில் நான் தனியாக பூஜை அறை அமைக்கவில்லை. இந்த கூடத்தில்தான் அனைத்து தெய்வங்களின் படங்களும். அங்கேயே நாங்கள் வழிபாடு செய்தோம். இப்போது திரும்பி பாருங்கள். என் வீட்டின் முழு அழகு இங்கிருந்து தெரியும். வலது புறத்தில் சமையலறை, இடதுபுறத்தில் படுக்கை அறை. ஆனால் அந்த நாட்களில் அது ஒரு பொக்கிஷ அறை, நெல்மணிகளை சேமித்து வைத்த இடம். இதுக்கு ஒரு கதை இருக்கிறது, அதை நான் பின்னர் சொல்கிறேன். இதோ இந்த பெரிய தொட்டியை பாருங்கள். இந்த வீட்டில் மொத்தம் 3 பெரிய தொட்டிகள் இருந்தன. அந்த காலத்தில் அறுவடை செய்த நெல்மணிகளை வேக வைத்து இந்த தொட்டிகளில் சேமித்து வைத்தோம். அதே நேரத்தில் வெயில் காலங்களில் நீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். அப்பொழுது தண்ணீரை சேமிக்கவும் இதே தொட்டிகள் உதவின. அந்த நாட்களில் அரிசி ஆலைகள் அதிகமாக இல்லை. எல்லாவற்றையும் நாங்களே செய்தோம். அதனால் இந்த தொட்டிகள் இரட்டை பயன் கொண்டவை. இங்கிருந்து 2 அடி நடந்தால் இடதுபுறத்தில் மாடிக்கு செல்லும் படிக்கட்டு, நேராக சென்றால் சமையலறை. ஆஹா, நான் கட்டிய நாள் போலவே இன்னும் அதே போல இருக்கிறது. சமையலறைக்குள் சென்றால் உள்ளே குளியலறை, அதிலும் ஒரு தொட்டி. இதற்கும் ஒரு சிறிய கதை இருக்கிறது. இப்போது வெளியே வந்து வீட்டின் பின்புறம் செல்வோம். இங்கே 2 கதவுகள். முதல் கதவை தாண்டி 2 அடி சென்றால் ஒரு பெரிய பின்வாசல். அதை கடந்து வெளியே வந்தால் இங்கும் ஒரு நீர் தொட்டி. இடதுபுறத்தில் இந்த வளைவான குழியை பாருங்கள். அந்த காலத்தில் பெண்கள் தண்ணீரை ஏந்தி கொண்டு வந்து
உள்ளே உள்ள குளியலறை தொட்டியை நிரப்ப வேண்டியிருந்தது. அவர்களின் உழைப்பை குறைக்க இந்த வளைந்த வழியை நான் அமைத்தேன். இங்கே நீரை ஊற்றினால் அது நேராக உள்ளே உள்ள தொட்டிக்குச் சென்று சேரும். அந்த நாட்களில் இங்கே மாட்டுத் தொழுவம் இருந்தது. மாடுகள், கன்றுகள், வாழ்க்கையின் ஒரு அங்கம். இன்று அவை எதுவும் இல்லை. காலம் மாறிவிட்டது. இந்த கதவை தாண்டி சென்றால் ஒரு காலத்தில் அழகிய தோட்டம். இப்போது அது பல மாற்றங்களை கண்டுள்ளது. வெளியே நின்று பார்த்தால் என் வீடு இன்னும் கம்பீரமாக நிற்கிறது. பிற்காலத்தில் என் மகன் மதில் சுவர்களை எழுப்பி வைத்தான். அந்த நாட்களில் இந்த எல்லாம் எங்கள் நிலம். இப்போது ஒரு பாதை உருவாகிவிட்டது. அதுவே காலத்தின் மாற்றம். வாருங்கள், மாடிக்குச் செல்வோம். இந்த படிக்கட்டுகள் சற்று குறுகலாக இருக்கும். கவனமாக வாருங்கள். மேலே நின்றால் தென்றல் காற்று முகத்தை வருடும். மாலை நேரத்தில் அழகான காட்சிகள் கண்ணில் நிறையும். இங்கே கீழே பாருங்கள், இந்த சிறிய துளையை. அந்த காலத்தில் வேக வைத்த நெல்மணிகளை மாடியில் உலர வைப்போம். பின்னர் அவற்றை கீழே கொண்டு செல்வது சிரமம். அதனால் இந்த துளை வழியாக கீழே உள்ள அறைக்குள் விடுவோம். அவை நேராக அந்த பொக்கிஷ அறைக்குள் சேர்ந்துவிடும். அறையை நாங்கள் தாழிட்டு வைத்திருப்போம். பின்னர் அனைத்தையும் மூட்டையாக கட்டி வியாபாரத்திற்கு கொண்டு செல்வோம். இன்று இந்த மாடியில் நின்று பார்க்கும்போது பல மாற்றங்களை இந்த உயிர் கண்டிருக்கிறது. இந்த வீடும் கண்டிருக்கிறது. நான் 1952 இந்த வீட்டை கட்டினேன். அந்த காலத்தில் இந்த ஊரில் முதல் மாடி வீடு இதுதான். இன்று இதை கடந்து பல வீடுகள் உயர்ந்து நிற்கின்றன. அதை பார்க்கும்போது ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்படுகிறது. ஆனால் என் மனம் மட்டும் மாறவில்லை. பழைய நினைவுகளோடுதான் இன்னும் வாழ்கிறது. இந்த வீட்டில் நான் என் பிள்ளைகளோடு வாழ்ந்தேன். என் பிள்ளைகள் அவர்களின் பிள்ளைகளோடு வாழ்ந்தார்கள். இன்று அவர்கள் பிள்ளைகளும் இங்கே வாழ்கின்றனர். இந்த வீடு என் பெயரை தாண்டி என் கொள்ளுப்பேரன், எள்ளுப்பேரன் வரை சென்று விட்டது. இன்னும் பல தலைமுறைகள் இந்த வீட்டில் வாழ வேண்டும். அதை நான் பார்த்து மகிழ வேண்டும். என் வம்சத்தில் பிறந்த என் பிள்ளைகள், பேரன், பேத்திகள் அனைவரும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழ வேண்டும். இதுவே இந்த அருணாச்சலமும் என் மனைவி அலமேலுவின் மனமார்ந்த ஆசையும். எங்கள் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உங்களோடு இருக்கும்.